ஒரு நாள் ஒரு தாய் தன்னோட 2 பையன்களையும் கூட்டிக்கிட்டு கோயிலுக்கு போனாங்க. மூத்த பையனுக்கு வயசு 14, 2வது பையனுக்கு வயசு 12. கோயில்ல குருவானவர் மன்னிப்பை பத்தி ரொம்ப அழகா சொன்னாரு. ஒருவன் உன் கன்னத்தில் அறைந்தால் அவனுக்கு உன் மறு கன்னத்தையும் காண்பிங்கிற வசனத்தை அடிக்கடி சொன்னாரு. 2 பேரும் குருவானவர் சொன்னதை உன்னிப்பா கவனிச்சாங்க. இந்த பிரசங்கம் நம்ம பிள்ளைங்க வாழ்க்கையில ஒரு நல்ல திருப்பு முனையா இருக்கும்னு அந்த அம்மா நினைச்சாங்க. அன்னைக்கு சாயந்தரம் வீட்டுல திடீர்னு சின்ன பையன் அந்த அம்மா கிட்ட அழுதுகிட்டே வந்தான். காரணத்தை கேட்டப்போ அவன் சொன்னான், நான் அண்ணனை அடிச்சேன், அவன் என்ன திரும்ப அடிச்சிட்டான். அந்த அம்மா கோபத்தோட கேட்டாங்க, ஏண்டா இப்படி அனாவசியமா அடிச்சுக்கிட்டு அலையற? அதுக்கு அந்த பையன் நிதானமா பதில் சொன்னான், அண்ணன் இன்னைக்கு காலையில கேட்ட பிரசங்கத்தினால என்னை அடிக்க மாட்டான்னு நினைச்சேன். அடுத்த கன்னத்தை காட்டுன்னு சொன்னது அண்ணனுக்குத்தான்னு தம்பி நினைச்சான். நாமும் இப்படித்தான் அநேக நேரங்கள்ல நினைக்கிறோம். போன வாரம் பிரசங்கம் நல்லா இருந்தது, அதை என் மாமியார் கேட்டா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். இல்லைங்க, இது தப்பு. நாம கேட்கிற ஒவ்வொரு பிரசங்கமும் நமக்காகத்தான் சொல்லப்படுது. இன்றைய சிந்தனைக்குன்னு வாட்ஸ்அப்ல வர்ற ஒவ்வொரு சிந்தனையும் நமக்காவே சொல்லப்படுது. நாம நம்முடைய மனசை திறந்து கேட்டு நம்முடைய பாவங்களை அறிஞ்சுக்கிறணும். அறிஞ்ச பிறகு அதை மறைக்க பார்க்க கூடாது. அதை தேவன்கிட்ட அறிக்கை செஞ்சு அவரோட மன்னிப்பை பெறணும். அப்போதான் நாம அவரோட பிள்ளைங்களா